12th painting, lesson number 12, fresco and tempera in Indian art. ஸோ இந்தியன் ஆர்ட்டில் இந்த ஃப்ரெஸ்கோ அண்ட் டெம்பரா அப்படிம்பாங்க. அதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கான்டெம்பரரி ஆர்ட்டை பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் நம்ம ஃப்ரெஸ்கோ அண்ட் டெம்பரா பற்றி பார்க்க போகிறோம். அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா மனிதன், அதாவது அப்போ இருந்தவங்க நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. ரொம்ப நேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருந்தாங்க. அவங்க பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்கலாம்க்கா, ஹியூமன் ஃபிகர்ஸ் இருக்க மாதிரி பார்க்கலாம், பீஸ்ட் மிருகங்கள் இருக்க மாதிரி பார்க்கலாம், அப்புறம் சண்டை போர் நடக்கிற மாதிரி வார்ஸ் பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே நமக்கு இந்த விக்டரி, ஒரு போரில் வந்து ஜெயிச்ச வாட்டி எப்படி டான்ஸ் ஆடுவாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே வரைஞ்சிருந்தாங்க. அப்புறம் அதை பார்த்திங்கன்னா அனிமல் ஃபிகர்ஸ் எல்லாமே, அனிமல்ஸ் நவுற மாதிரி, டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாமே வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அனிமல்ஸ் தான் காடு மாதிரி அவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சு, அது வரைய ஆரம்பித்தாங்க, நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ராக் பெயிண்டிங்கில் ஹிஸ்டாரிக்கில் இருக்க இந்த ராக் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கிபெல்டு கேர்லே, இவர் ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் என்ன டிஸ்கவர் பண்ணார்னா இந்த ராக் பெயிண்டிங் பற்றி. இது ஸ்டோன் ஏஜ், அதாவது சொஹாகிட்டா மிர்சாபூர் டிஸ்ட்ரிக்டில், அதாவது உத்தரப்பிரதேசில் 1867 1868 இருக்கிற ஒரு ஸ்டோன் ஏஜ், அதாவது சொஹாகிட்டாங்கிற இடத்துல இருந்துச்சு அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த பெயிண்டிங் இன்னைக்கு அந்த காலத்தில் எப்படி மனிதர்கள் வந்து இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுது. 1981 காக்பர்ன் என்ன கண்டுபிடிச்சார்னா ஒரு ரைனாசோரஸோட போன்ஸை கண்டுபிடிச்சார். எங்கன்னாக்கா கென் ரிவர், அதே மிர்சாப்பூர் ரீஜனில் கென் ரிவர் பக்கத்தில் கண்டுபிடிச்சார். அப்போ அந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரைனாசோரஸை வந்து ஒரு ஆள் ஹண்ட் பண்ணுற மாதிரி, வேட்டையாடுற மாதிரி போட்டிருந்துச்சு. இது வந்து அந்த ரோப் வில்லேஜ்ன்ட்டு இருக்குது, ரோப் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து அவர் கண்டுபிடிச்சார். அப்புறம் 1924 சர் ஜான் மார்ஷல், ராய் பஹாதுர், தயாராம் சாஹினி, மாதவ் சரோப் ஸ்வஸ்த், ரகல் தாஸ் பானர்ஜி, அப்புறம் EJH மேக்கே, இவங்க எல்லாமே ஒரு தேடலுக்கு தேடிட்டு இருந்தாங்க. இந்த ஆர்கியாலஜிஸ்டாக ஏதோ தேடிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கனாக்கா இந்த ரவி அண்ட் இண்டஸ் இந்த கரையோரத்தில் ஒரு சிவிலைசேஷன், பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு சிவிலைசேஷனை கண்டுபிடிச்சாங்க. அங்கே பார்த்திங்கனாக்கா ஒரு சில காயின்ஸு, ஸ்டாச்சூஸு, டெரக்கோட்டாஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. இதில் அனிமல் ஃபிகர்ஸ் இருந்துச்சு, அது பெயிண்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு, செதுக்கி இருந்துச்சு. ஒரு சில ஏன்ஷியன்ட் இந்தியன் கேவ் பெயிண்டிங்கும் இன்றைக்கி நம்மளால் இந்த ஃப்ரெஸ்கோ ஆஃப் ஜோகிமாரா, பாக் பதாமி, சித்தனவாசல், அருமலை, அப்புறம் அஜந்தா, இங்கெல்லாம் நம்மளால் இந்த கேவுக்குள்ளே பெயிண்டிங்கை பார்க்க முடியும். இதில் சித்தனவாசல் பார்த்திங்கனாக்கா நம்ம இதை புதுக்கோட்டை பக்கத்தை தாண்டி போகணும். டேட்டிங் ஃப்ரம், அதாவது ஃபஸ்ட்டு செஞ்சுரி பிசியிலேருந்து 7th century சிஇக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரெஸ்கோவில் மெயினான விஷயம் தீம் எதாக இருந்துச்சுனாக்கா புத்தா, அப்புறம் ஜட்டக்கா, இது எல்லாமே இவங்கள பற்றி நிறைய டீல்ஸாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. மெயின்லி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அஜந்தா கேவ்ஸில் உங்களுக்கு பிரம்மானிக்கல் ஹிந்துசம் அட் பதாமியில் பார்த்தாங்கனாக்கா பஹாமிக்கல் ஹிந்துசமும், அப்புறம் ஜெயினா தீம்ஸும் பார்த்திங்கனாக்கா சித்தன்னவாசலில் நீங்கள் போனால் பார்க்கலாம். இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுதுனாக்கா இவங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க் நல்லா நமக்கு தெரியுது. அந்த காலத்தில் எவ்வளோ குவாலிட்டியாக அந்த ஒர்க்கெலாம் இருந்துச்சு அப்படின்ட்டு. இதில் இருக்க ஃபேஸு, இந்த போர்ட்ரேட், அதாவது இந்த ட்ராயிங்கில் இருக்க பெயிண்டிங்கில் இருக்க ஃபேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வைடாகவும், வேர்ல்டு வைடாக பார்த்திங்கனாக்கா இது ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஃபேஸ். அந்த கண்ணாகட்டும், அந்த கையோட ஜெஸ்டர்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெசிவாக இருந்திருக்குன்னு உலக லெவலில் இது சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக ஃபேமஸான ஒரு சில இந்தியன் பெயிண்டிங்ஸ், இந்தியன் பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஜந்தா காம்ப்ளெக்ஸ்ன்பாங்க. இதில் 29 கேவ்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து முழுசாக முழு அடையாமல் இருக்குது. அஜந்தா பார்த்திங்கனாக்கா புத்திஸ்ட் மாங்ஸ் அங்கே இருந்தாங்க. அவங்க வந்து அங்கே படிக்கிறதுக்காக அங்கே இருந்திருக்க மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன, இந்த பெயிண்டிங்கு பின்னாடி பெரிய அதாவது புத்தரோட
அதே ஆட்டம் அவங்க புத்தரோட சீடரோட ஜர்னி அதாவது ஞானத்துக்கு உண்டான தேடலை பற்றி அந்த இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும், இதெல்லாம் அந்த பிக்சர்ஸில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஜந்தா பெயிண்டிங் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு எதை பற்றி மெயினாக காட்டினாக்கா டே டு டே எவ்ரிடே லைஃபு, அதுவும் மித்தாலஜி பற்றி அதில் பார்த்தோன்னா நமக்கு புரியுது. இதில் அப்சரஸு அப்புறம் கந்தர்வாஸு அப்படின்ட்டு இந்த காடஸ் இவங்க எல்லாத்தையும் வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் ராயல் பர்சனேஜ் அண்ட் பாப்பர்ஸ், அதாவது பணக்கார ஏழை, அப்புறம் சாமியார், ஞானிகள், மனிதர், அப்புறம் அனிமல்ஸ் அதாவது மிருகங்கள், பறவைகள், அப்புறம் வைல்ட் அண்ட் பெட் அனிமல்ஸ், அப்புறம் மரங்கள், செடி கொடிகள், இதெல்லாமே வரைஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். இதில் இருக்க கலர் ஸ்கீம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு மாஸ்டராக இருக்குது, அதாவது ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கலர்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இது அஜந்தா பெயிண்டர்ஸு பார்த்திங்கன்னா சதங்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்க. இதில் 6 ரூல்ஸ் இருக்குது ஆர்ட்டில். இதில் வந்து அவங்க ஃப்ரீயாக அவங்க இமேஜினேஷனில் என்ன வருதோ அதை தான் வரைவாங்க. என்ன தான் அஜந்தா ஃப்ரெஸ்கோஸ் வந்து இம்பார்ட்டண்ட் பீஸ் ஆஃப் ஆர்ட்டாக இருந்தாலும் பத்மபாணி, போதிசத்வா, யசோதரா, அப்புறம் ராகுல், சதந்த ஜட்டகா, த குருல் பிராமின், சிபிஜட்டகா, வெசந்தாரா, த ஃபைட் ஆஃப் நந்தா, இதெல்லாமே அந்த அஜந்தாவில் மாஸ்டர் பீஸாக இருக்குது. இது உலகத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு அந்த க்ரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்க எல்லா பிக்மெண்ட்ஸ், அதாவது கலர்ஸ் ஆகட்டும், மற்ற பிக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் வாட்டர் சொல்யூபிள் சிஸ்டம், அதாவது காலிங் சாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒயிட்டுக்கு யூஸ் பண்ணாங்க. பிளாக்குக்கு பார்த்திங்கன்னா லேம்ப் சூட் அப்படின்ற ஒரு சாலிபிளை யூஸ் பண்ணாங்க. க்ரீனுக்கு குளோக்கனைட்டுங்கிற ஒரு சாலிபிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லோக்கு ஆர்க்ரே, அப்புறம் ரெட்டு ப்ரௌனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அயன் ரிச் கிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ளூக்கு லாப்பிஸ் லசோலி, இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா அவங்க ஒரு க்ளூ மாதிரி பண்ணி, க்ளூனாக்கா பசை மாதிரி பண்ணி அதை ஒரு கோட் மாதிரி, ஒரு அண்டர் கோட் மாதிரி பண்ணி அந்த ஃபுல்லாக காய வச்சு வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 12.1 ஃப்ரெஸ்கோ. இப்போ என்னென்ன ஃப்ரெஸ்கோ பற்றி பார்க்குறோம், ஃப்ரெஸ்கோ டெக்னிக் பற்றி பார்ப்போம். பேசிக் இன்ஃபர்மேஷன். இது என்ன டெக்னிக்னாக்கா இது வந்து முரல் பெயிண்டிங்கோட டெக்னிக்கு. இது வந்து உங்களுக்கு லைன் பிளாஸ்டரில் இது வரையப்படுவாங்க, இந்த ஃப்ரெஸ்கோங்கிற ஒரு ட்ராயிங்கு. இதில் தண்ணி வந்து லைமோட மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிக்மெண்ட் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதோட பிளாஸ்டர் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பிளாஸ்டர் வந்து செட்டாக இருக்கும், இந்த மாய்ஸ்சர்லாவே எவாப்ரேட் ஆகிடும், காஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கால்சியம் லைன் வந்து ஒரு ஃபைன் லேவராக வெளியே காட்டும். அந்த கால்சியம் கார்போனேட் வந்து சர்ஃபேஸ் பெயிண்டோட சர்ஃபேஸில் இருக்கும், அது கலரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. லைம் பார்த்திங்கனாக்கா ஒரு டெரகேட்டா அதாவது பாத்திரம், அதில் லைம் மிக்ஸ் பண்ணி, லைமையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அதை செட்டில் பண்ண விட்டுருவாங்க. இது என்ன ஆகுதுனாக்கா அந்த பாட்டமில் அந்த இம்ப்யூரிட்டிஸ், வாட்டரில் இருக்க அழுக்கு எல்லாத்தையும் செடிமெண்ட் ஆக்கிடும். அப்புறமா அந்த லைம் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு ஸ்மூத்தர் ஃபினிஷாக கொடுக்கறதுக்கு இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மார்பிள் பவுடர் பார்த்திங்கனாக்கா இது ஒரு பெரிய லெவலில் பர்சன்டேஜில் இந்த மைக்காவோட இல்லாட்டி ரிவர் சாண்டோட ஹை பர்சன்டேஜ் இதில் இருக்கும் இந்த மார்பிள் பவுடரில். இது வந்து அந்த பிளாஸ்டரோட கிராக்ஸ் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இது அந்த மார்பிள் பவுடர் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸ், அந்த கிராக் இல்லாமல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மார்பிள் பவுடர் போட்டாக்க அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வால் தான் பேஸு இந்த ஃப்ரெஸ்கோ வரைகிறதுக்காக, வால் தான் செவுரு. இப்போ இதில் செலக்ட் பண்ணுற இந்த வாலை செலக்ட் பண்ணும்போது ஒரு சில விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கணும். எல்லா வால்லையும் வரைய முடியாது. அந்த வால் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப காத்தோட்டமாக இருக்கணும், காத்தோட்ட ஏரியாவில் இருக்கணும். அதோட பார்த்திங்கனாக்கா அதில் எந்த ஒரு பேட்ச், அதாவது அங்கங்கே பேட்சோ இல்லை குழி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதோட கிராக்ஸ் இருக்கக்கூடாது அந்த வாலில். அதோட அது புதுசாகவும் இருக்கக்கூடாது, அந்த வால் வந்து புதுசாகவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ். அப்போ தான் வரைய முடியும், வரைஞ்சாக்கா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெஸ்கோ பார்த்திங்கனாக்கா சீலிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, தரிசி வரைவாங்க. அங்கே வென்டிலேட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதேடம் அந்த சீலிங் வந்து ப்ராப்பர் வென்டிலேஷனோடு இருக்கணும். ஸோ ரொம்ப க்ளோஸெல்லாம் இருக்கக்கூடாது, ட்ரை ஆகிறதுன்னு இருக்கணும்.
இங்கே பார்த்தீங்கன்னா டையிங் பிரின்சஸ் அப்படிங்கிற ஒரு செவுத்தில், அதாவது மேலே சீலிங்கில் வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் இதில் பார்க்கலாம் கேவ்ஸில். ஸோ உங்கள் டையிங் பிரின்சஸ், ஒரு பிரின்ஸ் வந்து இறக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா மடியில் இருக்காங்க, அவங்க இறக்குற மாதிரி ஒரு பெயிண்டிங்கில் வரைஞ்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ரிச் லைன் பிக்மெண்ட்டில் தான் இந்த ஃப்ரெஸ்கோங்கிற ஒரு இது வரைகிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கலர்ஸ், இந்த கெமிக்கல்ஸ் இதில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம் இதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது லைமு. அதனால் இந்தியன் பெயிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ராமராஜ், ஹிர்மிர்ச், ஹிங்குல், ஆர்க்ரே, இண்டிகோ, லேம்ப் சூட்டு, இந்த மாதிரி கோல்டஸ், இந்த மாதிரி பெரிய வேரியஸ் காம்பினேஷன் வந்து இந்த ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்கில் ஃப்ரெஸ்கோவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பவுடர், இந்த பிக்மெண்ட்டில் பவுடர் வந்து பெஸ்டில் மாதிரி சீவேஜ் மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க, வாட்டர் கலந்து தண்ணி கலந்து, அப்புறமா இது லிக்விட் ஃபார்மில் வச்சுப்பாங்க. ஹிங்கூல்ஸு, சிந்தூர் அதாவது குங்குமம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் ஷீப் மில்க்கு, ஆட்டோட பால், இதெல்லாம், அப்புறம் லெமன் ஜூஸு, இதெல்லாமே கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் டையிங் பிரின்சஸ், மீடியம் டெம்பரா, பீரியட் 5th century CE, லொக்கேஷன் கேவ் 16, 16வது கேவ் அஜந்தாவில், மகாராஷ்டிராவில், இந்தியாவில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா 20க்கு மேலே கேவ்ஸ் இருக்குது. அதில் 16வது கேவில் இந்த டையிங் பிரின்சஸ்ங்கிற ஒரு பெயிண்டிங்கு நம்மளால் பார்க்க முடியும். யார் வரைஞ்சிருக்காங்கன்னா தெரியாது. ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன்ஸு, இது ஒரு அஜந்தாவில் இருக்கிற ஒரு ஃபைனான பெயிண்டிங். இது இந்த டையிங் பிரின்சஸ்ங்கிறது. இதில் என்ன குறி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா, அது சுந்தரி, அவங்க வந்து புத்தாவோட பிரதரோட ஒய்ஃபு. அவங்க மனசு உடஞ்சி அந்த மூமெண்ட், அதாவது கடைசி மூமெண்ட்டை நம்மளால் அதில் பார்க்க முடியும். ஏன்னா நந்தாங்கிற ஒரு சாமியார்னு சொல்லலாம், இல்லாட்டி போதகர்னு சொல்லலாம். அவர் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களை விட்டுட்டு போயிட்டு போதகராக சாமியாராக மாறின தருணம். அந்த எமோஷனில் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவங்க பாடியே பார்த்திங்கனாக்கா ஒரு கை, கால், கண் இதெல்லாமே ரொம்ப வீக் ஆகிட்டு அவங்க இறக்குற ஒரு லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க. இதை யார் ஹோல்டு பண்ணுறாங்கன்னா, அவங்க கீழே விழுகும்போது அவங்களோட அட்டெண்டர்ஸ், அதாவது அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்க அவங்கள வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. இவங்க பிரின்சஸ், ஆக்சுவலி இந்த டையிங் பிரின்சஸ்ங்கிறது இவங்க ராணி. இவங்க பார்த்திங்கனாக்கா இவங்களோட தலை வந்து குனிஞ்சிருக்கு, கண் வந்து கீழே அதாவது மூடி இருக்குது. அப்புறம் அவங்க கை காலெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சேடாக இருக்குது. அவங்க வந்து மற்ற ஃபீமேல் அட்டண்டன்ஸ் எல்லாமே, அது அட்டண்டன்ஸுனாக்கா அவங்க வேலை செய்கிறவங்க எல்லாமே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ஏன்னா இவங்க சாகக்கூடிய தருணத்தில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன தான் விட்டுட்டு போகிற அந்த லாஸ்ட் மூமெண்ட்னால இந்த டையிங் பிரின்சஸ் இவங்களால் ஏற்றுக்க முடியாமல் அவங்க வந்து இறக்குறாங்க. அது வந்து சுற்றி இருக்காங்க, இவங்கள தாங்கி பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு மனசை ஒரு உருக்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்குது, பார்க்க முடியும் நம்மளால். இதில் 2 பேர் பார்த்திங்கனாக்கா அந்த சேம்பரோட அட்டாச் ஆகிருக்கிறது பார்க்க முடியுது. ஒருத்தர் பார்த்திங்கனாக்கா இந்த பர்ஷியன் கேப்பு போட்டிருக்க மாதிரி பார்க்க முடியுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரோ ஏஷியன், ஆஃப்ரோனா ஆஃப்ரிக்கன் ஏஷியன் ஃபேஸ் பார்த்திங்கன்னா நம்மளால் இதில் பார்க்க முடியுது. அவங்க கண் பார்த்திங்கனாக்கா பயத்தில் இருக்கிறது பார்க்க முடியுது. இது பார்த்திங்கனாக்கா இந்த பிரின்சஸ், இன்னொருத்தவங்க வந்து இந்த பிரின்சஸோட பல்ஸை செக் பண்ணுறாங்க. அவங்க வந்து இறப்ப கிட்ட போயிட்டுருக்கிறது அவங்க கவனிக்கிறாங்க. இது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த பிக்சரை மட்டும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் 12.2 பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். ஸோ இது வந்து முரால் பெயிண்டிங்கில் வருது. முரால் பெயிண்டிங்னாக்கா மேலே சீலிங்கில் வரைகிறது எல்லாமே முரால் பெயிண்டிங்கில் வருது, டெம்பரா மீடியமில். ஸோ இந்த முரால் பெயிண்டிங் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டோரியை வந்து வெளிக்காட்டுறதுக்கு இந்த முரால் பெயிண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா பிரின்ஸ் வசந்தரா அவங்கள பற்றி இந்த போட்டிருக்கு. வசந்தரா பார்த்திங்கனாக்கா இந்த பிக்சரில் உங்களுக்கு ஒரு பேலஸில் இவங்க ஒய்ஃப் ஒரு பேலஸ் பெவிலியனில் இருக்க மாதிரி இருக்கும். அது பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா குயின்ஸோட அட்டண்டன்ஸ், அதாவது தோழிகள் இல்லாட்டி வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா நிற்கிற மாதிரி இருக்கும். அவங்க ஆட்டிடியூடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்னிட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதாட்டும் அந்த விண்டோ அந்த வந்து என்ன பார்க்கலான்னாக்கா அது ஒரு மெடிடேட்டிவ் மூடு அப்படி காட்டுற மாதிரி இருக்குது.
அதேட்டம் அந்த ஆர்கிடெக்சரல் டீட்டெயில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அப்புறம் அங்கே பின்னாடி இருக்க செகண்டரி ஃபிகர்ஸு, அப்புறம் இந்த ஃபேக்ஸு, டோட்டல் கம்போசிஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு லவபுளாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் ஒரு ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை வந்து ஃபைன் பேலன்ஸாக கொடுத்துருக்காரு வரைஞ்சவர். இதில் எக்ஸ்ப்ரெசிவ் அந்த ஹேண்ட் கெஸ்டர் ஆகட்டும், இந்த ரிச் ஆர்னமெண்ட் ஆகட்டும், இல்லை லக்ஸுரி ஃபேப்ரிக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் டிப்பிக்கலான ஒரு அஜந்தா ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த பிரின்ஸ் அண்ட் த பிரின்சஸ், ஒரு ராஜாவும் ராணியும் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ டைட்டில் பிரின்ஸ் அண்ட் த பிரின்சஸ், மீடியம் நேச்சுரல் கலர் ஆன் மட் பிளாஸ்டர். இது வந்து மட் பிளாஸ்டரில் வரைஞ்சிருக்கிறது. பீரியட் 6th century CEல. லொக்கேஷன் கேவ் 17 இருக்குது, அஜந்தாவில் இருக்குது, மகாராஷ்டிரா இந்தியாவில் இருக்குது. யார் வந்திருக்காங்கன்னா தெரியாது. ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன், இது வந்து 17th கேவு, அங்கே அஜந்தாவில் இருக்க 17th கேவில் இருக்குது. இது பிரின்ஸ் வசந்தராவோட லைஃப்லேருந்து ஒரு பகுதியை இதில் வரைஞ்சிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து அவங்க ஒரு பேனிஷ்டு ஒரு ஒயிட் எலிஃபெண்ட் பார்த்திங்கனாக்கா இவங்க இந்த கிங்டமை பேனிஷ் பண்ண மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நல்ல விஷயம் மாதிரி அது சொல்கிறாங்க. இது வந்து அவங்களோட முன்காலம், அதாவது புத்தா, அப்புறம் பிரின்ஸ் வசந்தரா, இவங்க வந்து தான் மேரேஜ் பண்ணாங்க. அவங்களுக்கு பேர் தான் மதுரை. இது போன ஜென்மத்தோட ஒரு விஷயம் மாதிரி இதில் பண்ணுறாங்க. இதில் இந்த ஒயிட் எலிஃபெண்ட்டை எதை கன்சிடர் பண்ணாங்கனாக்கா ஒரு நல்ல சகுனமாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் வந்து அவங்க பக்கத்தில் இருக்க கிங்டமையும் பார்த்திங்கனாக்கா அவங்க வறட்சியில் வந்து இருக்கும்போது இந்த வசந்தரா வந்து அந்த ஒயிட் எலிஃபெண்ட்டு அவங்க கொடுத்ததுனால அந்த கிங்டமில் மழை வந்து நல்லா இருந்திருக்காங்க. இந்த விஷயம் வந்து வசந்தரா கிங்டமில் இருக்கிற மக்களை வந்து கோவப்படுத்துச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்கனாக்கா, அவங்க அப்பாவை வந்து இந்த பிரின்ஸ் வந்து இந்த பிரின்ஸை வந்து நம்ம கிங்டம்லேருந்து எடுத்துருங்க, அனுப்பிச்சி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12.3 மரா விஜயா. ஸோ இது வந்து மொரால் ஆல்ட், மரா விஜயா அப்படிங்கிறது. இதில் புத்திஸ்ட் ட்ரெடிஷன், அதாவது மராங்கிறது என்னன்னாக்கா இவர் ஒரு புத்தாவை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுற இவர் டயட்டினா என்ன, ஒரு இவங்கன்னு சொல்லலாம், ஒரு ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்டெண்டன்ஸ் இருக்காங்க. அட்டெண்டன்ஸ்னால் மறுபடியும் அந்த கூட இருக்கவங்க. ஸோ மரா வந்து ஒரு யங்கான உமனை குரூவலாக பார்த்தீங்கன்னா டெரிபிளாக அவங்க இந்த பிக்சரில் இருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த புத்தரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அந்த மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் வச்சு மக்களை வந்து பயப்படுத்துறது. அப்புறம் புத்தாவை வந்து நிர்வாணாங்கிற ஒரு பொசிஷன்லேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக நிறைய இடைஞ்சல் பண்ணுறது. ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப ஹேட் இருக்க மாதிரி, அதாவது இந்த மாரா அவர் வந்து அவர்கிட்ட ஹேட்டு, ஆங்கர் அண்ட் டிசைர் இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. அதே இடம் மாரா விஜயை வந்து எதை சிம்பிளைஸ் பண்ணணுன்னாக்கா மைண்டு கான்கஸ்ட் ஓவர் டிஸ்ட்ராக்ஷன். அது எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் அந்த மைண்டை கான்கர் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. இத்தனை சுற்றி கலவரம் நடக்குது, ஆனால் புத்தர் பார்த்திங்கனாக்கா அமைதியாக ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. ஸோ இது பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மரா விஜயா. மரா விஜயா டைட்டில் மீடியம் நேச்சுரல் கலர்ஸ் ஆன் மட் பிளாஸ்டர். மட் பிளாஸ்டரில் வந்திருக்கு. பீரியட் 5th century AD. கேவ் நம்பர் 1 இருக்குது அஜந்தாவில். யார் வந்தான்னு தெரியாது. இது வந்து 12x4, அது ஃபீட்டாக என்னன்னு போடல. அவ்வளோ பெரிய ஒரு புத்தா கான்கஸ்ட் ஆஃப் மரா. புத்தா வந்து அந்த மராங்கிற ஒரு விஷயத்த கான்கஸ்ட் பண்ணுறாரு, அச்சீவ் பண்ணுறாரு. அதை பற்றி இதில் சொல்கிறாங்க. புத்தா பார்த்திங்கனாக்கா நிர்வாணா ஸ்டேட்டஸ், அதாவது எல்லாத்தையும் துறந்து போகிற ஸ்டேட்டஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்காக உட்காண்டிருக்காரு. ஆனால் எல்லோரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க புத்தாவை அவங்க வழியிலேருந்து மாறுறதுக்காக. ஆனால் புத்தா பார்த்திங்கனாக்கா தியான முத்ரா, அந்த முத்திரையில் அவர் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிட்டுருக்காரு. அவரை சுற்றி பார்த்திங்கனாக்கா அழகான டாட்டர்ஸ், அதாவது மராவோட டாட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. புத்தாவை டெம்ப்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க, டைவெர்ட் பண்ணுறதுக்காக. அதையாட்டம் ஒரு சில பேர் அவரை பயப்படுத்துகிறாங்க. அதையாட்டம் ஸ்வாடு கையில் பார்த்திங்கனாக்கா வால்லாம் ஏந்திட்டு அவர் வந்து மிரட்டுற மாதிரி எல்லாம் ரொம்ப பயப்படுத்துகிற மாதிரியும்
அந்த ஆர்மி எல்லாமே நடந்துகிட்ருக்காங்க. ஏன்னா இவரை டைவெர்ட் பண்ணுறதுக்காக, புத்தாவை டைவெர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து புத்தா அமைதியாக ஒரு ஃபோக்கஸோடு இருக்கார். அதில் இன்னொரு ஃபீமேல் பார்த்திங்கனாக்கா அவங்க ஒரு ரெஸ்பெக்டட் போஸ்ட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க ஒரு என்னது அவங்களுக்கு ஒரு தப்பு, இது பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சு புரிஞ்சு உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரியும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்புறம் இதில் புத்தாவை பார்த்திங்கனாக்கா அவங்க லெஃப்ட் சைடில், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் லேப்பில் பார்த்திங்கனாக்கா அவங்களோட பாம் உள்ளங்கை மேலே பக்கமாக இருக்கிறது பார்க்க முடியுது. ரைட் ஹேண்டில் பார்த்திங்கனாக்கா அவங்களோட நீஸில் கை இருக்க மாதிரி பார்க்க முடியுது. அவங்க ஃபிங்கர்ஸ், அதாவது ரைட் ஹேண்டு டச் பண்ணுது, அது எர்த்து. இதுதான் என்ன சொல்கிறாங்கனாக்கா டிஃபைங் மாரா அச்சீவிங் அன்லைன்மெண்ட்டு. மாறாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஞானத்தை தேடுறது, அன்லைன்மெண்ட்டு ஞானத்தை தேடுறது நம்மளால் இது பார்க்க முடியும். இந்த முறாலில் இந்த அஜந்தா மாஸ்டர்ஸ் வந்து ஒரு அன்ஈக்குவல்டான ஒரு அசம்பிளேஜ் அந்த அக்லி ஃபிகர்ஸோட விஷயத்த அழகாக வரைஞ்சிருக்காங்க. இது கான்ட்ராஸ்ட், எதுக்கு கான்ட்ராஸ்ட்னாக்கா புத்தாக்கும் இந்த வயலண்ட் மாராக்கும் இது ஒரு கான்ட்ராஸ்டான விஷயமாக வரைஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் அந்த பிக்சரை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு பிக்சர்ஸையும் ஒவ்வொரு ஃபிகர்ஸையும் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் 12.4 புல் ஃபைட். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இம்பார்ட்டண்டான பீஸ் ஆஃப் ஆர்ட் இந்த அஜந்தா ஃபெஸ்டிவலில். இந்த புல் ஃபைட் பார்த்தீங்கன்னாக்கா டெம்பரோ மீடியமில் வரைஞ்சிருக்காங்க. அஜந்தாங்கிறது ஒரு ஆர்ட்டோட கோல்டு மைன் அப்படிங்கிறாங்க, சுரங்கம், தங்கச்சுரங்குங்கிறாங்க, ஆர்ட்டோட தங்கச்சுரங்கம். இதில் பில்லர்ஸ் ஆகட்டும், வால்ஸ் ஆகட்டும், சீலிங்ஸ் ஆகட்டும், இந்த ப்ராக்கெட்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மோட்டிஃப் தாங்க சீலிங்கில் கனெக்ட் ஆகிருக்க மாதிரி வரைஞ்சிருப்பாங்க புத்தாவோட. ஸோ புத்தா கூட எல்லாமே கனெக்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கும். இது சீலிங்கில் வரைஞ்சிருக்காங்க. இதில் அவங்க மனிதர்களோட, அதேட்டும் மிருகங்களோட, பிளான்ட்டோட, டிவைன் ஃபிகர்ஸோட எல்லாத்தோட லைஃப், ரியல் லைஃப்பை வந்து அங்கே பிரதிபலிக்கும் மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. இது அஜந்தா பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் பார்த்திங்கனாக்கா எதுக்கு ஃபெமிலியர்னாக்கா எல்லா கான்ட்ரமரி லைஃப், அதேட்டும் கோர்ட் சீன், இது எல்லாமே ஒரு அதில் காட்டியிருப்பாங்க. அது நம்மளால் பார்க்க முடியும். அதனால் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெயிண்டிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த பெயிண்டிங்கில் நிறைய டைனாமிக் ஃபிகர்ஸ் எல்லாமே வரைஞ்சிருக்காங்க. ஒரு புல்லு வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி அதில் இது கேவ் நம்பர் 1 இருக்குது. இது வந்து அஜந்தா மாஸ்டர்ஸோட கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாக்கா 2 புல்லு இதாகிற மாதிரி இருக்குது, மோதிர மாதிரி இருக்குது. ஒவ்வொரு புல்லு ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஸோ டைட்டில் புல் ஃபைட், மீடியம் நேச்சுரல் கலர்ஸ் ஆன் மட் பிளாஸ்டர், பீரியட் 5th century AD, கேவ் அஜந்தாவில் 1 கேவில் இருக்குது. யார் வந்தாலும் தெரியாது. இந்த ஒரு பிக்சரில் அந்த புல்ஸோட 2 புல்லோட இது நமக்கு தெரியுது, காலமானோட ஸ்ட்ரென்த்து நமக்கு நல்லாவே தெரியுது. அவங்களோட பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மஸ்குலராக இருக்குது. அவங்க கொம்பெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அவங்க வால் பார்த்திங்கன்னா கோவத்தில் அப்படியே ரைஸ் ஆகிருக்கு, தூக்கி நிற்குது. அதே பார்த்திங்கனாக்கா அவங்களோட ஹம்ப்பு, அந்த கழுத்து பகுதி பார்த்திங்கனாக்கா அவங்களோட லீடர்ஷிப்பை காட்டுற மாதிரி இருக்குது. நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி. அவங்க 2 பேர்த்தோட தலையில் அந்த கொம்பு மாட்டிக்கிட்டு இருக்கு. ஒருத்தங்க வந்து லாக் பண்ணி சண்டை போட்டுருக்காங்க. அவங்க அந்த கிரவுண்டில் வந்து நிலத்தை வந்து அவங்களோட இது நாஸ்ட்ரில்ஸ், மூச்சு இழுக்கிற அந்த இதை வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அக்ரெசிவாக அவங்க இருக்கிறது தெரியுது. அதோட இந்த ஆர்டிஸ்ட் வந்து இதில் பெயிண்ட் பண்ணும்போது 2 பேர்த்தையும் வேறு வேறு கலரில் வரைஞ்சிருக்காங்க. 2 காலமானதையும் வேறு வேறு கலர் வரைஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஐடியாவே இருக்குது. அவங்க கான்ட்ராக்டாக அவங்கள பார்க்க முடியுது. நம்மளால் 2 காலமாடு இருக்க மாதிரி பார்க்க முடியுது. இந்த பெயிண்டில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வால், கால் இதெல்லாமே டிஃப்ரெண்ட் போர்ஷனில் இருக்க மாதிரி பார்க்க முடியுது நம்மளால். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரா அனிமலோட ஸ்ட்ரென்த்து, இந்த காட்டு அனிமல்ஸ் எல்லாமே எப்படி ராவாக ஸ்ட்ரென்த்து பார்க்க முடியுதோ அந்த மாதிரி இருக்குது இந்த புல் ஃபைட் பண்ணும்போது. இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு கம்போசிஷனில் வரைஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இப்போ நாம் இந்த லெசனில் என்ன படித்தோம் அப்படின்னா ஃப்ரெஸ்கோ அண்ட் டெம்பரா பற்றி படித்தோம். இது 2ஆக பிரியுது, ஃப்ரெஸ்கோவாக பிரியுது, அப்புறம் டெம்பராவாக பிரியுது. ஸோ ஃப்ரெஸ்கோவில் என்னென்ன படித்தோம், டையிங் பிரின்சஸ் படித்தோம். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா டெம்பரா மீடியம் 5th century பீரியடில் வரைஞ்சிது.
அப்புறம் டெம்பரால் என்ன பார்த்தோம், ரெண்டாக பிரியுது. ஒரு பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் பார்த்தோம், இன்னும் மர விஜயா பார்த்தோம். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ்